You are not alone, not alone, not alone. You are not alone. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் விளாக்ஸ். சம்மர் டைமில் பசங்களுக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஸோ ஈவினிங் ஆனால் எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் பார்க்குக்கு போனோம். ஸோ அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஷுவலாக பசங்க கூட ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃப்ரெஷர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ நியரபிள் இருக்கிற பார்க்கு சர்ச் பண்ணி நாங்கள் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சடனாக சர்ப்ரைஸாக அந்த மீட்டுக்கு போனோம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பார்க்கில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ட்ராப் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள பழங்காலத்தில் உள்ள அந்த ஸ்டாச்சுவு, அதுக்கப்புறம் இந்த பார்க்கை பற்றின ஹிஸ்ட்ரி, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்ஸுங்க, அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் ஒரு வால் டெக்கர் பண்ணுறது, பச்சை குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆர்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. You are not alone, not alone, not alone. You are not alone. See you lying on Mother Earth, Mother Earth. Oh, I miss you. Hear you crying out, crying. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய பார்க்கு. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. அதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி எல்லாமே கொஞ்சம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்வெட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்குது. அப்புறம் ஆஃபீஸஸ்லாம் வந்து ஒரு சில மீட்டிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸு, கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே பே பண்ணணும். யூஸ்வலாக ஃப்ரீ பார்க் போவோம் இல்லையா, அந்த பார்க்குமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது மோரார்லெஸ் சூப்பரான பார்க்கு. நாங்கள் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வரல. நாங்கள் யதார்த்தமாக பார்க்குக்கு ப்ளே பண்ண போகலான்னு வந்தோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் எங்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க, இந்த மாதிரி காமன் பிளேஸில் பார்ட்டியெல்லாம் வைக்கும்போது நம்ம அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அங்கே ஸ்டால் போட்டுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸ் நடக்கும்போது, இந்த கல்ச்சரல் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்கவங்க பிராண்ட்ஸு, திங்ஸு இதெல்லாமே வந்து இங்கே போட்டு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து சேல் ஆகும். அதுபோல் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட பிஸ்னஸ்ஸு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள், நிறைய டாய்ஸஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேட்டு, அதுக்கப்புறம் வின்டருக்கு இந்த மஃபின்னு, இந்த வின்டருக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது. அதுக்கப்புறம் தோடுலேருந்து நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது, வால் மவுண்ட் பண்ணுறதுலேருந்து. அப்புறம் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவ்ங்கிறது ஒரு 2 டேஸ்க்கு நடக்கும். ஸோ அந்த 2 டேஸ்க்கு வந்து இவங்க வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது இந்த பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி உள்ளவங்க, அப்புறம் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரம் மாதிரி சூப்பராக இங்கே வச்சுருக்காங்க டிஸ்ப்ளேக்காக. ஸோ அது சம்மந்தப்பட்ட சீரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் கூகுள் பண்ணி அதெல்லாம் என்ன ஸ்டாச்சுஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருந்தேன். நான் இங்கே சர்ப்ரைசிங்காக வர்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தது. சடன்னாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பச்சை பசேன்னு இந்த சம்மர் டைம் முடிய போகிற சமயத்தில் சூப்பராக இருந்தது. நிறைய ஃப்ளார்ஸு, ஆர்ச்சு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக பில்டு பண்ணி வச்சுருந்தாங்க. வாஷ்ரூமும் இங்கே இருந்தது. நாங்கள் பாருங்கள், அங்கங்கே ஏதாவது ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்குது. அதே மாதிரி பார்க் செட்டப்பில் பெஞ்சஸ்ஸு, ஃப்ரீயாக உட்காந்து புக்ஸ் ரீட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீனரிஸ் பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து சூப்பராக நம்ம டைமை என்ஜாய் பண்ணலாம். என்னடி இது ஆர்ட்டு, அந்த சைடு செம்மையாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாத்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஃப்ளார்ஸு, அந்த செவ்வாழை மரம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஒவ்வொரு டைமும் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபுட்டுலேருந்து நிறைய திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்டால்ஸே வந்து ஏகப்பட்ட, எனக்கு தெரிஞ்ச 50க்கு மேலேயே ஸ்டால்ஸ் இருந்தது.
ஸோ வந்து 2 நாள் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 6 ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்காகவே கான்சர்ட் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் சிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணாங்க. இங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் வெளியில் சுற்றுறதுக்கு நிறைய வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஆஃப்டர் வின்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஜஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம். மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சம்மர் டயத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஈவினிங்காக இருந்தாலும் சரி சாட்டர்டே சண்டெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்க்கு பீச் இந்த மாதிரி தேடி தேடி போவாங்க. இங்கே பாருங்கள் கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக டிசைனாக விஜய் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக யூனிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்க்கில் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்தந்த ஸ்டாச்சுக்கிட்ட நின்றுட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு வெளியில் போகும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் ஒரு டென்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கலர் கலராக பார்க்கும்போது வீட்டிலலாம் நமக்கு வந்து கார்டன்ஸுக்குள்ளே போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா நம்ம எல்லா நாளும் வீட்டிலேயே இருந்துட்டு நம்ம ஊர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் யார் வீட்டுக்கு வேணால் போகலாம், சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகலாம், கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் போகலாம். இங்கே வந்து நம்ம தான் என்டர்டெயின் பண்ணிக்கணும். ஸோ வீட்டில் குழந்தைங்களோட இந்த மாதிரி தான் இருப்போம். அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது பேர் ரொட்டீன் லைஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க. எங்கே பார்த்தீங்களா நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்ணாடியில் பார்த்துக்கலாம். நமக்கு பிடிச்சிருந்தா நமக்கு வாங்கிக்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வர்றாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ 5:30 ஆகுது. ஸோ இன்னும் 1/2 hour தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்களும் சுற்றி வர்றோம். அவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே கனடாவில் உள்ள பார்க்கில் நான் நிறைய பார்க்கில் பார்த்துருக்கேன். வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்பேஜ் போடுறதுக்காக எப்போவுமே அந்த கேன் வந்து ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து மக்கிறது மக்காததுன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கார்பேஜ் டின் வச்சுருப்பாங்க. அது போக நமக்கு வந்து கார் பார்க்கிங் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே வர்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக கார் பார்க் வேணும். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. அது போக ரெஸ்ட் ரூமில் நிறைய பார்க்குகளில் வந்து இருக்காது. ஒரு சில பார்க்குகளில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பார்க்கில் ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு சூப்பரான ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த பார்க்கோட பேர் கில்டு பார்க் கார்டன்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பார்க்கோட பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போகணுன்னா சர்ச் பண்ணி டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் மிடில் நடக்குது. இந்த பார்க்கை ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து கிளம்பலான்னு பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே யாராவது போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். All right,